தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று திருவெற்றியூரில் மயங்கி விழுந்த நிலை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அது சம்மந்தமாக எக்கச்சக்க பேர் பதறிப்போன விஷயமும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதற்காக அண்ணன் சீமான் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் விசாரிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக பேசியும் இருக்காங்க. அவர்களுக்கு அண்ணன் ஒரு வணக்கம் தெரிவித்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அன்பு நிறைந்த உறவுகளுக்கு வணக்கம். பனிச்சுமை, அலைச்சல், உணவருந்தாமை ஆகியவற்றில் அதிகப்படியான வெயிலின் தாக்கத்தினாலும் நேற்றைய திருவெற்றியூர் மக்கள் சந்திப்பின் இடையே நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எனக்கு சற்று உடல்நலவு குறை ஏற்பட்டது. ஒரு சில நிமிடங்களில் அச்சோர்விலிருந்து மயக்க நிலையிலிருந்தும் முழுமையாக விடுபட்டாலும் என் மீது பேரன்பும் பெரும் அக்கறையும் பெருத்த நம்பிக்கையும் கொண்ட உலகம் முழுவதும் வாழும் என்னுயிர் தமிழ் சொந்தங்கள், என்னுடைய உடன்பிறவாதவர்கள், எனது உயிர்க்கினிய எனது தம்பி தங்கைகள், பாசத்திற்குரிய பெற்றோர்கள் என யாவரும் பெரும் கவலையடைந்து பதட்டம் அடைந்ததையும் மனம் வருந்தி துயருற்றதையும் நன்றாக அறிவேன். தற்போது முழுமையாக மீண்டு வந்து உடல் நலத்தையும் பெற்றுவிட்டேன். உடல் நலிவுற்ற எனக்கு உளவியல் துணையாக நின்ற அத்தனை பேருக்கும் எனது உளப்பூர்வமான நன்றியும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் மக்களுக்கான போராட்டங்களிலும் கருத்து பரப்புரைகளிலும் கட்சியின் வளர்ச்சிக்காக களப்பணியிலும் உங்களோடு இணைகிறேன். மேலும் எனது உடல் நலம் குறித்து அக்கறையோடு நலம் விசாரித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், எனது மதிப்பிற்குரிய ஐயா மதுரை ஆதீனம் அவர்களுக்கும் எனது அன்பையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன மகிழ்ச்சியோட சீமான் அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அரசியல், கட்சி, கொள்கை அந்த எல்லா விஷயத்தையும் தவிர்த்து நம்ம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். மனிதர்களுக்கு மனித நேயம் தான் முக்கியம். அதே நேரத்தில் அரசியல் சார்ந்து நம்ம பேச வந்தோம் அப்படின்னா அதில் ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்கணும். அந்த மாண்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அண்ணன் சீமான் அவர்களுக்கு சின்னதாக இப்படி ஒரு மயக்கம் ஏற்பட்ட உடனே சாதாரணமாக கட்சி சார்ந்த மக்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் அவர்களை கடந்தும் ஒரு சில பேர் இவரை கேள்வி எழுப்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயம் எப்பவும் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ரொம்பவும் நல்லா தலை தோங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி பதட்டம் இருக்கிறது மறுக்கவே முடியாது தான். ஸோ தொடர்ந்து அண்ணன் உடனே இந்த மாதிரி களப்பணியில் இறங்குறது அப்படிங்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் தெரிவிங்க. நான் ஏன் அண்ணன் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக இதே மாதிரி விஷயம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவர் ஏற்கனவே பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் எதிர்பார்க்காத விதமாக ஆக்ரோஷமாக கத்தி நிறைய பேசிடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா தொண்டைக்குள்ளே அவருக்கு அந்த புண் பெரிதாக அங்கேருந்து அந்த ரத்தம் ஒழுகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த அளவுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்கிற விஷயமா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய அதாவது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக ஒருத்தவர் அரசியலில் நடைமுறை அரசியலில் எல்லாரையும் பேசப்படுற அளவுக்கு கொண்டு வந்த ஒருத்தவர் இன்னும் அதை கொண்டு வர அதோட வெற்றியை அவர் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஆசை. அதனால் அவரோட உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீமானுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமாப்பா? ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? அவர் தமிழ் மொழியை காப்பாற்றுறாரு. எங்கள் மாமா தான் எங்கள் அசி மாமா தான். ஏன்னா தமிழ் மொழியை காப்பாற்றுறாரு. தமிழ் மேலே அதிகப்பட்டு யாருக்கு போட சொல்லி கேட்டேன்? சீமான் மாமாவுக்கு. சீமான் மாமாவுக்கு போட சொல்லி கேட்டேன். குடிநீர், பாத்ரூம்,
ஜிம்மு பார்க்கு அப்புறமேட்டு இலவச கல்வி இலவச இதெல்லாம் யார் பண்ணி தர்றாங்க? யார் பண்ணி தர்றாங்க? சீமன் பண்பாடு எது? அம்மே, உனக்கு நாம் தமிழர் கட்சி பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் அந்த கட்சி பிடிக்கும்? ஏன்னா சீமான் அங்கிளை உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் அவங்க அங்கிளை பிடிக்கும்? ஏன்னா அவங்க நல்லவர். நல்லவரா? ஏன் எப்படி அவர் நல்லவர்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் நல்லவராக இருப்பாங்க. அப்படியா? அவர் வந்து உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார் நம்புறீங்களா? ஆமாம், நம்புகிறோம். என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? அவங்க நீ ஹெல்ப் சொன்னாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? இப்போ நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டா பெரிய ஆள் ஆகிட்டு என்னென்னவோ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நாங்களும் இந்த கட்சியில் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவேன். கட்சியில் பெரிய ஆள் ஆகணுமா? கட்சியில் பெரிய ஆள் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரியே உதவினா செய்வேன் எல்லாருக்கும். மக்களுக்காக உதவி பண்ணுவீங்களா? எல்லாரையும் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவீங்களா? காப்பாற்றும். இப்போலாம் விவசாயம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணலான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா? நீங்களும் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா? பெரிய ஆள் ஆகிட்டா உதவி பண்ணுவேன். நாம் தமிழ் கட்சி. ஏன் அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஓட்டு போடணுன்னு. அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? ஆமாம், நம்புகிறோம். ஓகே ஓகே. நாம் தமிழர் கட்சியில் எதுக்கு சேரணும்னு நினச்சிங்க? ஏன்னா அவர் தான் மாற்றத்தை கொண்டு வருவார்னால தான் அவங்கள சேர்ந்தோம். எந்த மாதிரியான மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்கள். அவர் பேசுகிறது தான். அவர் பேசுகிறதுல எந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றி பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சின்ன பசங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாருன்னா எதை சொல்லுவீங்க? விவசாயம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் கதை தான், இது ரெண்டும் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். இந்த விவசாயம் பற்றி அவர் நிறைய பேசுகிறாருல்ல, அதுக்கு நீங்கள் வருங்காலத்துக்கு எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டு அப்படிலாம் போயிடுறாங்க. நீங்கள் எந்த விஷயத்த பண்ணலான்னு? அக்ரிகல்ச்சர் தான் பண்ணலாம். ஏதாவது காரணம் இருக்கு அதுதான் பண்ணணும்? விவசாயம் தான் சோறு போடுறாங்க, வேறு யார் போடுறது? அதனால் அந்த விஷயத்தை தான். ஆமாம். சரி, ஓகே. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அவ்வளோ பெரிய கட்சி கிடையாது, ரொம்ப சின்னது. ஆனால் அந்த கட்சியில் சேரணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் இருப்பா? நிறைய பெரிய கட்சிலாம் இருக்குது, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படிலாம் இருக்குது. ஆனால் நீ நாம் தமிழரில் வந்து சேர்றதுக்கு காரணம்? 40 வருஷமாக ஓட்டு அவங்கள போட்டு நாட்டை வீணடிக்கிறது பதிலாக இவங்ககிட்ட சேர்ந்தால் இவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இந்த மாற்றம் வந்து நாம் தமிழர் தான் வரும் அப்படின்னு இல்லை நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கமல் சார் கூட ஒரு கட்சி வச்சிருக்காரு, பெரிய. ஆமாம், டார்ச் சின்னம் அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சேஞ்சஸ் அவர் கொடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. ஆனால் சீமான் அண்ணன் நல்லா பேசுவார். வேணால் அவருக்கு ஓட்டு ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவர் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம். நன்றி.